ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம விவோ V9 Pro டேரக்ட் ரெக்கவரி மோடுக்கு வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு கடையில் 2-3 கடையில் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது செட் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது டேரெக்டாக அது ரெக்கவரி மோடு போகுது. நீங்களே பார்க்கலாம். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம விவோ V9 Pro டேரக்ட் ரெக்கவரி மோடுக்கு வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு கடையில் 2-3 கடையில் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது செட் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது டேரெக்டாக அது ரெக்கவரி மோடு போகுது. நீங்களே பார்க்கலாம். நான் அதை ஃப்ளாஷ் பண்ணியும் ட்ரை பண்ணேன். ஃப்ளாஷ் பண்ணதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது எரர் தான் வருது. ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகலை, ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷீல்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது இது SK Hynix பிராண்டில் இருக்குது. ஸோ EMMCயில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சாம்சங், Toshiba, SK Hynix, SanDisk இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஒஸ்ட்டான பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா SK Hynix தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதை சிப் அவுட் பண்ணிவிட்டு நான் UEFI பாக்ஸில் வச்சுட்டு இதோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பிளாக் பேஸ்டட் ஐசி. பிளாக் பேஸ்டட் ஐசி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோன்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் யாருன்னா பார்க்கல அப்படின்னாக்கா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற பேஸ்ட்னால ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் EMMCயை நான் சிப் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 12mm நாசல் நான் யூஸ் பண்ணுறேன். 861 DWவில் 360 டெம்பரேச்சர், ஏர் 60, 12mm நாசல் நான் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் 857 DW ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் 12mm நாசல் யூஸ் பண்ணுங்கள். 330 டெம்பரேச்சர் வைங்க, ஏர் 4 or 5 வச்சுக்கோங்க. ஸோ ஜென்டிலாக பண்ணுங்கள். இதில் எதுவும் ஹரி பண்ணாதீங்க. ரொம்ப ஹரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாட்டமில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஆர் EMMCயில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கன்வர்ஷன் பண்ணுவோம். அதாவது கம்பெனியில் யூஸ் பண்ணது 220, நம்ம அது 183க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ விவோவில், ஓப்போவில் யூஸ் பண்ணுற பிளாக் பேஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2 விதமான ஹீட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாக் பேஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதாவது ஒன்று வந்து சால்ட்ராயினாலையும் இன்னொன்று வந்து ப்ளோயராலையும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். நான் ப்ளோயர்லேயும் ஹீட் காமிக்கிறேன், சால்ட்ராயினும் ஹீட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளோயரோட இப்போ பிளாக் பேஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 230 நான் டெம்பரேச்சர் வைக்கிறேன், ஏர் 4 or 5 நான் வச்சுக்கிறேன். சால்ட்ராயன் ஆஸ் யூஷுவல் நான் வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ 350 நான் யூஸ் பண்ணுறது 350 நான் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜென்டிலாக பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். இது நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான். எடுத்தோடனே டேரெக்டாக கஸ்டமர் செட் அட்டன் பண்ணாதீங்க. 1 or 2 டெட் போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிளாக் பேஸ்டட் இதுக்குன்னு டெட் போர்ட்ஸ் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு யாரும் வந்து சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா 1 or 2 நீங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமர் செட்டில் பண்ணுங்கள். டேரெக்டாக கஸ்டமர் செட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களாலையும் ரெடி பண்ண முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த செட்டு வேறு எங்கே போனாலும் ரெடியும் ஆகாது. ஸோ அது யாருக்குமே யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெட் போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது மெக்கானிக்கா 183 PPD. ஸோ நீங்கள் எப்போ ரீபால் பண்ணாலும் PPDயை நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டியூசரில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போதும் அந்த டியூசரில் நிறைய ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப அழுத்தி வச்சிடுறீங்க. ஓகே, என்ன ஆகும், உள்ளே இருக்கிற நீங்கள் ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பால்ஸ் வந்து வெளியே வரும். அதாவது ஒரு சில பால்ஸ் வந்து டயமீட்டர் பெருசாக இருக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் திருப்பியும் ரீபால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ டியூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற ஐசியும் ஸ்டென்சிலையும் அதோட அலைன்மெண்ட்டு மாறாமல் இருக்கணும். அதுக்காக தான் மட்டும்தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களே தவிர ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அதை நம்ம ரீபால் பண்ணியாச்சு. இப்போ UEFI பாக்ஸில் வச்சுட்டு நம்ம இதோட ஹெல்த்தை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நான் ஐடென்டிஃபை EMMC கொடுக்குறேன். ஸோ ஐடென்டிஃபை EMMC கொடுக்கும்போது இது என்னோடய EMMC எல்லாமே இப்போது ரீட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பாட்டமில் செக் பண்ணலாம். என்னோடய டிவைஸ் லைஃப் டைமில் 90% கன்சியூம்டுன்னு சொல்லி காமிக்குது. அதே மாதிரி என்னோடய EMMC பார்த்தீங்கன்னா 64 GBன்றதால நான் யூசர் ஏரியா வந்து
1 GB ஆஃப் டம்பை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எம்எம்சி ரிப்பேருன்றது ஓகே. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. இதில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது பேக்கப் பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணுறோம், பேக்கப் பண்ணதை திருப்பி ரைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வேறு எந்த ப்ராசஸுமே நம்ம பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, எனக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணுறேன். அதாவது நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 GB ஆஃப் டம்பை தான் நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். அதாவது இப்போ நான் இது வந்து 64 GB இல்லையா? ஸோ அந்த 64 GBயில் ஃபஸ்ட்டு 0 to 1 GB வரைக்கும் மட்டும்தான் நம்ம ரீட் பண்ணுறோம். அந்த 1 GBக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான ஓகேவா இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும்தான் இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு 90% ஆல்ரெடி இப்போ நீங்கள் 64 GB நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி என்னோடய இஎம்எம்சி வீக்காக இருக்குது. நீங்கள் ஃபுல் 64 GB ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை ரீட் பண்ணும்போதே டெட் ஆகிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய ப்ரியாரிட்டி என்னது, எனக்கு செட் ஆன் ஆகணும் இல்லையா? அப்போது என்னோடய ஃபஸ்ட்டு 1 GB மட்டும் நான் ரீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னோடய டம்ப் ரீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் யூசர் ஏரியா பார்ட்டில் போய்ட்டு என்னோடய செக்யூரிட்டி ஃபைல்ஸை நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி ஃபைல்ஸ் இன் தி சென்ஸ் என்னோடய ஐஎம்இ நம்பர் அண்ட் சீரியல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதை நான் திருப்பி பேக்கப் எடுக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஹைலைட்டடாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஹைலைட்டடாக இருக்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது பேக்கப் ஆகிடும். இதை நீங்கள் பேக்கப் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் ஆன் ஆகும். ஓகே, ஆஃப்டர் நீங்கள் இந்த ப்ராசஸ் இஎம்எம்சியை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணிங்கனாக்கா ஃபோன் ஆன் ஆகிடும். ஆனால் ஐஎம்இ நம்பர் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் மேனுவலாக ஐஎம்இ நம்பர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர்கிட்ட பாக்ஸு இல்லை பில் எதனா இருக்குனாக்கா அதில் இருக்கிற ஐஎம்இ நம்பர் வந்து நீங்கள் மேனுவலாக ரைட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம பேக்கப் பண்ணியாச்சு. இப்போது இஎம்எம்சி ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறோம். நீங்கள் டேரெக்டாக எரேஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனாக்கா டேரெக்டாக நீங்கள் எரேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா டெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ஃபேக்ட்ரி எரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எரேஸ் பண்ணுங்கள், டோட்டலாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்கள் செகண்ட் ப்ராசஸ். அதாவது ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வந்து இஎம்எம்சியை ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் டோட்டலாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு 90% கன்சியூம்டில் தான் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவைஸ் பார்ட்டிஷனிங் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்ட்டிஷனிங் பாசிபிள் சொல்லிகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் யூசர் ஏரியா கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். வெறும் யூசர் ஏரியா மட்டும் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு யூசர் ஏரியா எவ்வளோ பண்ணீங்க, 1 GB மட்டும் தான் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த 1 GB மட்டும்தான் ஆகிடும் உங்களுக்கு. உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே 1 GB மட்டும் ஆகிடும். ஸோ அதில் இருக்கிற செக் பாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் பார்ட்டிஷனிங் கொடுங்க. ஓகே, இப்போ ரைட் பார்ட்டிஷனிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் திருப்பி நோட்டீஸ் பண்ணலாம், டிவைஸ் பார்ட்டிஷனிங் கம்ப்ளீட்டட். நான் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிபிள் இருந்தது, இப்போ கம்ப்ளீட்டட்னு ஆகிடுச்சு. ஸோ இந்த இஎம்எம்சி இதுக்கு மேலே இஎம்எம்சி ஹெல்த் எதனா இஷ்யூ வந்துச்சுனாக்கா ரெக்கவர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் மட்டும்தான். இப்போ என்னோடய ஹெல்த்து வந்து குட்டில் இருக்குது, அதாவது நார்மலில் காமிக்குது. இப்போ என்னோடய ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ப்ராசஸ் என்னது, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்போ பேக்கப் எடுத்தோம் இல்லையா? இப்போ நம்ம பேக்கப் எடுத்ததை ரைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சேவ் பண்ணதை ஓகே ஜஸ்ட் பிக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் நான். boot 1, boot 2, extcst and user area. ஓகே, இப்போ ரைட் கொடுக்கலாம். ஸோ இதில் பண்ணுற நீங்கள் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் எதனா இதில் ஒரு ஸ்டெப் எதனாக்கும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திருப்பி உங்களால் ரிட்டர்ன் வர முடியாது. ஓகே, இப்போ நம்ம அதில் வந்து என்னோடய டம்ப் ஃபைலை மட்டும் நான் ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் என் போர்டை க்ளீன் பண்ணுறேன். இதுக்கும் க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே சேம் டெம்பரேச்சர் தாங்க. 200 to 230 or 250 டெம்பரேச்சர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சால்டர்னு வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே வேறு வீடியோவில் இருக்குது.
பிளாக் பேஸ்டட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம், போர்டு எப்படி க்ளீன் பண்ணோம், இது ப்ராசஸ் எல்லாமே வேறு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு சில பேடிங்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு இருக்குது. மேக்ஸிமம் அதெல்லாம் என்சியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இதுவே எனக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லைனு, ஒரு விசிசி லைனோ விசிசி கியூ லைனோ இல்லைனாக்கா ஒரு சிபியூக்கு லிங்காக இருக்கிற லைன்ஸோ ஓகே டேட்டா லைன்ஸ் எதனா இருக்குது அப்படின்னாக்கா அதை நான் மைக்ரோ ஜம்பர் பண்ணி தான் ஆகணும். எனக்கு மிஸ் ஆகிருக்கிற பேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் என்சியாக இருக்கிறதால நான் அதை திருப்பியும் மைக்ரோ ஜம்பரோ எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ எம்எம்சி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஐசி எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் சேம் டெம்பரேச்சர். ஓகே, நான் 861ல் 360 டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறேன். எடுக்கும் போது 60 ஏர் யூஸ் பண்ணுறேன். பட் வைக்கும் போது 20 நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐசி இப்போ ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம யூஎம்டியில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா Qualcomm சிப்செட்ரால் இதுக்கு இடிஎல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இடிஎல்லில் வச்சுட்டு சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ Qualcomm இடிஎல் போர்ட்டில் நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பேட்டரி ரிமூவ் பண்ணி இருக்கணும். இடிஎல் பாயிண்ட்டை வச்சுட்டு கேபிளாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு போர்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்டிங் ஸ்டோரேஜ் டைப்புன்னு வருது பாருங்கள். ஸோ டிடெக்டிங் ஸ்டோரேஜ் டைப்புன்னு வந்து ஃபெயில்டுன்னு வந்துச்சுனாக்கா நான் வச்ச இஎம்எம்சி ப்ராப்ளம்னு அர்த்தம். ஓகே, இப்போ எனக்கு இஎம்எம்சி ரீட் ஆகிடுச்சு. அப்போ நான் இஎம்எம்சி கரெக்டாக தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். Qualcommக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரா ப்ரோக்ராம் 0 அண்ட் பேட்ச் 0 இதை தான் நான் செலக்ட் பண்ணோம். ஸோ இஎம்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரா ப்ரோக்ராம் 0 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். பேட்ச் 0 இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், எடுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் இடிஎல்ல டியூசர் வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணுறேங்க. பேட்டரி டிஸ்கனெக்டில் இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ செட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். January 20th நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்களும் அட்வான்ஸ் லெவலில் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ஆன்லைன்லேயே எடுக்கப்படும். இது கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஆஃப்லைனில் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.